Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.2ல 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். A vessel is in the form of an invented cone. ஒரு வெசல் இருக்கு, அது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோன் ஷேப்ல. இன்வென்டட்னா அது தலைகீழ அந்த கோனை வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு வெசல் இருக்கு, அது என்ன ஷேப்ல இருக்கு? கோன் ஷேப்ல இருக்கு. இங்க நம்ம தான் டயக்ராம் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வெசல் கோன் ஷேப்ல இருக்கு, அதை டிரா பண்ணிக்கலாம். Its height is 8 cm. அந்த கோனோட ஹைட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 8 cm. So கோன் ஹைட் வந்து என்னது? Height of the cone is equal to என்னது? 8 cm. And the radius of its top, which is open, is 5 cm. இந்த கோனோட டாப் நமக்கு எப்படி இருக்கு? ஓபன்ல இருக்கு. அதோட ரேடியஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 5 cm. ரேடியஸ்னா என்னது? சென்டர்ல இருந்து இந்த பவுண்டரியை டச் பண்றது தான் என்னது? ரேடியஸ். So r is equal to என்னது? 5 cm. இது கோனோட கிவன் அவங்க கொடுத்துட்டாங்க. கோனோட கிவன் என்னென்ன கொடுத்துட்டாங்க? ஹைட் ஆஃப் த கோன் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த கோன் நமக்கு கிவன்ல கொடுத்துட்டாங்க. இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் அப் டு த பிரிம். அப்படின்னா என்ன? ஒரு வெசல் இருக்கு, அது கோன் ஷேப்ல இருக்கு. அந்த வெசல்குள்ள என்ன ஃபில் பண்றாங்க? வாட்டர் ஃபில் பண்றாங்க. எது வர? அந்த வெசலே ஃபில் ஆகுற மாதிரி. லைட்டா ஷேக் ஆனா கூட அந்த வெசல்ல இருந்து வாட்டர் டிராப் ஆகுற மாதிரி என்ன பண்றாங்க? ஃபுல்லா என்ன ஆயிருக்கு? அந்த வெசல் ஃபுல்லா என்ன ஃபில் ஆயிருக்கு? வாட்டர் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பிரிம் அப்படின்னா தழும்ப தழும்ப நீர் என்ன ஆயிருக்கு? ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பிரிம்னு அர்த்தம். அந்த வெசல் ஃபுல்லா நமக்கு என்ன ஆகுது? வாட்டர் ஃபில் ஆயிருக்கு. ஒரு லைட் ஷேக் கொடுத்தாலும் என்ன ஆகும்? வெளியே வாட்டர் வந்து டிராப் ஆகிற அளவுக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வென் lead shots, each of which is sphere of the radius 0.5 cm are dropped into the vessel. shots என்ன பண்றாங்க? வாட்டருக்குள்ள போடுறாங்க. அந்த லீட் ஷாட்ஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அதோட ரேடியஸும் நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த வெசல்குள்ள வாட்டர் ஃபுல் ஆயிருக்கிற இந்த வெசல்குள்ள என்ன பண்றாங்க? ஸ்பியரை என்ன பண்றாங்க? த்ரோ பண்றாங்க. உள்ள த்ரோ பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 1/4 of water flows out. உள்ள என்ன பண்றாங்க? எதை போடுறோம் நம்ம? லீட் ஷாட்ஸ் போடும்போது என்ன நடக்குது? வெளியே என்ன போகுது? 1/4 of water. வாட்டர் என்ன ஆகுது? வெளியே போயிருக்கு. வாட்டர் எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுக்கல? எவ்வளவு லீட் ஷாட்ஸ் போட்டிருக்கோம்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப நம்ம இந்த லைனை ரீட் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த ப்ராப்ளம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லீட் ஷாட்ஸ் டிராப்ட் இன் த வெசல்ஸ். இந்த வெசல்ஸ்குள்ள எவ்வளவு ஷாட்ஸ் போட்டிருந்தா 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு வாட்டர் வெளியே வருதுன்னு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு ஷாட்ஸ் நம்ம அந்த வெசல்ஸ்குள்ள போட்டோம் அப்படிங்கிற கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க வந்து என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு? கோன் ஷேப் இருக்கு. இன்னொன்னு என்ன ஷேப் இருக்கு? ஸ்பியர். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? லீட் ஷாட்ஸ் எவ்வளவு உள்ள போட்டா 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே வந்தது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ கொஸ்டின்ல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஒரு வெசல் இருக்கு. அந்த வெசல்ல ஃபுல் ஆஃப் என்ன பண்ணிருக்காங்க? வாட்டர் ஃபில் பண்ணிருக்காங்க. தழும்ப தழும்ப நீர் இருக்குப்பா இந்த குடத்துல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த வெசல்ல என்ன பண்ணிருக்காங்க? வாட்டர் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்காங்க. லைட் ஷேக் நடந்தாலும் அங்க என்ன ஆகும்? வாட்டர் டிராப் ஆகும். அப்படி இருக்கிற வெசல்ல என்ன பண்றாங்க? லீட் ஷாட்ஸ் உள்ள வந்து போடுறாங்க. அது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. உள்ள போடும்போது எவ்வளவு வாட்டர் வெளியே வந்திருக்குன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு ஷாட்ஸ் உள்ள போட்டதுனால 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வால்யூம் ஆஃப் கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, அதோட கிவன் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராப்ளம் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத. A vessel is in the form of an invented cone. ஒரு வெசல் இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்கு? கோன் ஷேப்ல இருக்கு. அதோட ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 cm. கோனோட ஹைட் வந்து என்னது? 8 cm. கோனோட ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 cm. அந்த வெசல் ஃபுல்லா என்ன பண்றாங்க? வாட்டர் ஃபில் பண்றாங்க. ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கு. அதுல என்ன பண்றாங்க? ஷார்ட்ஸ் போடுறாங்க. அது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் உள்ள போடும்போது எவ்வளவு வாட்டர் வெளியே வருதுன்னு கொடுத்திருக்காங்க. 1/4 ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுது? அந்த வெசலை விட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு ஷார்ட்ஸ் போட்டிருந்தா 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே வந்திருக்கும் அப்படிங்கறத நம்மகிட்ட கேக்குறாங்க. அப்போ ஷார்ட்ஸ் எவ்வளவு லீட் ஷார்ட்ஸ் உள்ள போட்டோம் அப்படிங்கறத நம்ம இந்த ப்ராப்ளம்ல கண்டுபிடிக்கணும். டயக்ராம் டிரா பண்ணியாச்சு. இப்போ கிவன் எழுதிட்டு நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். கிவன் எழுதலாம். கிவன் என்ன ரெண்டு ஷேப் இருக்கு நமக்கு? கோன், ஸ்பியர். சோ இதோட கிவன் எழுதிக்கலாம். கொஸ்டின்ல கொடுத்த கிவன் எழுதியாச்சு. சோ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரை நம்ம எப்படி மாத்திக்கலாம்? டெசிமல்ல இருக்கு, அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். எந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா 0.5 வரும்? 1/2. சோ 0.5 இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபிராக்ஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 1/2 சென்டிமீட்டர். சோ இப்போ கிவன் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எவ்வளவு ஷார்ட்ஸ் உள்ளது போட்டதுனால 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டு ஃபைண்ட்
நம்பர் ஆஃப் லீட் ஷார்ட்ஸ் அதை என்னன்னு வச்சுக்கலாம் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ கொஸ்டினை ஒரு தடவை பார்க்கலாம். அந்த கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டோம்னா ஈஸியா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஷார்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கொஸ்டின்ல இங்க பாருங்க, இந்த டயக்ராம் நம்ம டிரா பண்ணிட்டோம். இங்க என்ன நடந்திருக்கு, இந்த ஷார்ட்ஸ் உள்ள போடும் போது சேம் டைம்ல என்ன ரியாக்ட் ஆயிருக்குங்க, வாட்டர் வெளியே போயிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம், இதை ஒரு ஈக்குவேஷனா நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம், எவ்வளவு ஷார்ட்ஸ்னு தெரியாது, அதனால நம்ம அதை என்னன்னு வச்சுக்கிறோம், என்னன்னு வச்சுக்கிறோம். அப்போ nth number of lead shots, இது என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பியர். அப்ப பிராக்கெட்ல அது ஸ்பியர்னு போட்டுக்கலாம். equal to அந்த ஷார்ட்ஸ் உள்ள போடும் போது என்ன நடந்திருக்கீங்க, வாட்டர் என்ன ஆயிருக்கு, வெளியே வந்திருக்கு. எவ்வளவு வாட்டர், 1/4 ஆஃப் வாட்டர் என்ன ஆயிருக்கு, வெளியே வந்திருக்கு. அப்ப ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், 1/4 ஆஃப் வாட்டர் என்ன ஆயிருக்கு, அவுட் ஆயிருக்கு, வெளியே போயிருக்கு. இந்த ஷார்ட்ஸ் உள்ள போடும் போது சேம் டைம் 1/4 ஆஃப் வாட்டர் வெளியே போயிருக்கு. அதை தான் நாங்க ஈக்குவேஷன் மாதிரி எழுதியிருக்கோம். nth நம்பர் ஆஃப் lead shots ஈக்குவல் டு என்னது, 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட், வாட்டர் வெளியே போயிருக்கு. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இது கொஸ்டின்ல கொடுத்ததை நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் உள்ள போகும்போது வாட்டர் வெளியே போயிருக்கு, அது அப்படியே ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இப்போ இதுல ஃபார்முலா யூஸ் பண்ணலாமே. என்ன நமக்கு தெரியாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப n இன்டூ எல்லா ஷார்ட்ஸுமே என்ன ஷேப்ல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்பியர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்பியர் கண்டுபிடிக்கலாமா. வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்பியர், ஒரு ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஏன் என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம், ஏன்னா ஒரு ஸ்பியருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. கிவனும் நமக்கு இருக்கு, எவ்வளவு ஸ்பியர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ அதனால நம்ம அந்த எண்ணை அப்படியே வச்சிருக்கோம். அடுத்து இங்க என்ன பண்ணலாம், 1/4 இன்டூ வாட்டர் ஃப்ளோஸ் அவுட்டா, வாட்டர் எதுல இருந்து வெளியே போயிருக்கு, எதுல இருந்து வெளியே போயிருக்கு, வெசல்ல இருந்து வாட்டர் வெளியே போயிருக்கு. வெசல் என்ன ஷேப்ல இருக்கு, கோன் ஷேப்ல இருக்கு. அப்ப அங்க நம்ம என்ன எழுதிக்கலாம், வால்யூம் ஆஃப் கோன் எழுதிக்கலாமா. எஸ், இங்க என்ன எழுதிக்கலாம், வால்யூம் ஆஃப் கோன். இப்போ இந்த ஃபார்மட் தெரிஞ்சிருச்சு, இதை நம்ம அப்ளை பண்ணலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா தெரியும், கிவன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா தெரியும், கிவன் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ணலாம். இங்க n மட்டும் இருக்கும். இங்க n-க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. n மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், லெஃப்ட் சைடுல வச்சுட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போய் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சிட போகுது, லீட் ஷார்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இதை தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்னது, n இன்டூ வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்பியர் ஈக்குவல் டு 1/4 இன்டூ வால்யூம் ஆஃப் கோன். இது எப்படி எழுதணும், கொஸ்டின்ல அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது, 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 1/4 அப்படியே எழுதிக்கலாம். இன்டூ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த வேல்யூ எல்லாமே கொஸ்டின்லயே நமக்கு கிவன் கொடுத்துட்டாங்க, எதுவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இல்ல. n இன்டூ 4/3 பையோட வேல்யூ என்ன போட்டுலாம், 22/7 ஆர் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் எவ்வளவு, 0.5. அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஃபிராக்ஷன்ல 1/2 எழுதியிருக்கோம். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/2 ரேடியஸ் எவ்வளவு டைம்ஸ், 3 டைம்ஸ் இருக்கு. சோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1/2 1/2. சோ லெஃப்ட் சைடு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு போலாம். 1/4 அப்படியே எழுதலாம். 1/3 இன்டூ பையோட வேல்யூ என்னது, 22/7 ஆர் ரேடியஸ் ஆஃப் கோனுமே கிவன்ல கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கோன் என்னது, 5 சென்டிமீட்டர். அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 5 எத்தனை டைம்ஸ் போடணும், 2 டைம்ஸ். 5 இன்டூ 5 இன்டூ ஹைட் ஆஃப் த கோன் கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த கோன் எவ்வளோ, 8 சென்டிமீட்டர். இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 8. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சேம் நம்பர் இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன சேமா இருக்கு, 22/7 22/7 சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம பண்ணிருக்கலாம், பை மேலேயே பண்ணிருக்கலாம். கரெக்டா. சரி, வேற ஏதாவது நம்ம கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டர்ல பாருங்க, நியூமரேட்டர்ல ஏதாவது சேம் நம்பர்ஸ் இருக்கா, மேல 1 தான் இருக்கு. 1 நமக்கு மல்டிபிகேஷன்ல அஃபெக்ட் ஆக போறது இல்ல, அதனால அது அப்படியே இருக்கட்டும். இங்க 4 இருக்கு, நியூமரேட்டர்ல ஏதாவது 4 இருக்கா, கேன்சல் பண்ண முடியாது. டினாமினேட்டர்ல பாருங்க, டினாமினேட்டர்ல இங்க 3 2 2 2 இங்க 3 இருக்கு. அப்ப என்ன ஆகும், 3யும் 3யும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சோ ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் எழுதலாமா. ரிமைனிங் நம்பர்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கும், n இன்டூ 4 இன்டூ 1/2 1/2 1/2 ஈக்குவல் டு 1/4. இது 1 தான். 1 இன்டூ 1 1 தான். சோ அந்த 1 வேண்டாம், 1 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 1 தான். சோ அடுத்து ரிமைனிங் 5 இன்டூ 5 இன்டூ 8. ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, எது கேன்சல் பண்ணலாம். லெஃப்ட் சைடுல பாருங்க, லெஃப்ட் சைடுல இங்க 4 இருக்கு, 2 கேன்சல் பண்ணலாமா 2 டேபிள்ல. சோ ஹியர் 1
ஹியர் 2. அடுத்து இங்கேயும் 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 2 கெட் கேன்சல். கரெக்ட்டா? அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? இங்க ஃபுல்லா 1 வருமா? 1 இன்டு 1 1 தான். 1/2 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அடுத்து n இருக்கு. n இன்டு 1/2 இஸ் ஈக்குவல் டூ இப்ப ரைட் சைடுல கேன்சல் பண்ணலாம். ரைட் சைடுல இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இங்க 8 இருக்கு. கேன்சல் பண்ணலாம்ல? ஹியர் 1 டைம்ஸ், ஹியர் 2 டைம்ஸ். சோ ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு அத எழுதிக்கலாம். 5 இன்டு 5 இன்டு 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். n என்னது? நம்பர் ஆஃப் லீட் ஷாட்ஸ். ஃபார்முலா எழுதணுமா? இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதின உடனே வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண என்ன மட்டும் ரிமைனிங் இருக்கு? n மட்டும் தான் இருக்கு. n மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடுல வச்சுட்டு 1/2 ஆப்போசிட் சைடுல கொண்டு போலாம். 1/2 ஆப்போசிட் சைடு கொண்டு போனா எப்படி ஆகும்? டினாமினேட்டர் 2 மேல போகும். நியூமரேட்டர் 1 கீழ வரும். அத எழுதலாம். 1/2 நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் சைடு கொண்டு போறோம். n is equal to 5 into 5 into 2. 1/2 ஆப்போசிட்ல வந்தா டினாமினேட்டர்ல உள்ளது மேல வந்துரும். நியூமரேட்டர்ல உள்ளது கீழ வந்துரும். ஸோ 2/1. அந்த 1 அடுத்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 2 தான் வரப்போகுது. இப்ப எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். மல்டிப்ளை பண்ணா ஹியர் 25 into 4. 25 into 4 ஆன்சர் இஸ் 100. எவ்வளவு ஷார்ட்ஸ் உள்ள போட்டிருக்காங்க? 100 ஷார்ட்ஸ் உள்ள போட்டிருக்காங்க. 100 ஷார்ட் உள்ள போட்ட உடனே என்ன ஆயிருக்கு? 1/4 ஆஃப் வாட்டர் என்ன வந்திருக்கு? வெளிய வந்திருக்கு. சோ நம்ம கொஸ்டின்ல கொடுத்ததை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதலாம். Therefore, number of blood shots n is equal to 100. சோ இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இந்த ப்ராப்ளம்ல எல்லாமே கிவன் கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு இது தெரிஞ்சா போதும். அது கொஸ்டின்ல ரீட் பண்ணி இந்த டயகிராம் நம்ம டிரா பண்ணிருப்போம். இந்த வெசல்குள்ள அந்த ஸ்பியர் போடும்போது என்ன நடந்திருக்கு? 1/4 ஆஃப் வாட்டர் வெளிய போயிருக்கு. அதோட ஈக்குவேஷனை நம்ம எழுதிட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். nth நம்பர் ஆஃப் ஸ்பியரை என்ன பண்ணிருக்காங்க? வெசல்குள்ள போட்டிருக்காங்க. வெசல்குள்ள போடும்போது என்ன நடந்திருக்கு? 1/4 ஆஃப் வாட்டர் என்ன ஆயிருக்கு? அந்த வெசலை விட்டு வெளிய போயிருக்கு. அப்படிங்கறத நம்ம அந்த ஈக்குவேஷனை எழுதினாலே என்ன கிடைச்சிரும்? ஈஸியா எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் ஷேப்ல. அதனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா இங்க எழுதியிருக்கோம். அடுத்து வாட்டர் ஃப்ளோஸ். வாட்டர் வந்து எதுல இருக்கு? அந்த வெசல்குள்ள தான் இருக்கு. அந்த வெசல் என்ன ஷேப்ல இருக்கு? கோன் ஷேப்ல இருக்கு. அதனால தான் இங்க என்ன எழுதியிருக்கோம்? வால்யூம் ஆஃப் கோன் எழுதியிருக்கோம். டைரக்ட்டா ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணாலே டைரக்ட்டா ஆன்சர் வந்துரும் ஈஸியா. எதுவுமே நம்பர் டிஃபிகல்ட்டா மல்டிப்ளை பண்ற மாரி, கேன்சல் பண்ற மாரி எதுவுமே இல்ல. டைரக்ட்டா கேன்சல் அதுவும் ஸ்மால் டேபிள்ல தான் கேன்சல் பண்ணி ஈஸியா நமக்கு ஆன்சர் வர மாரி இருக்கும். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you, students.